அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு நல்ல செய்தி வருவது நிச்சயம். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு ஸ்விட்ச் வேர்டை நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இமீடியட்டா நீங்க இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணுங்க. தினம் தினம் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல செய்தி வந்து கொண்டே இருக்கும். நம்ம சேனலுடைய கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் நீங்க பொதுவாக கேட்கக்கூடிய விஷயம், அதிகமாக நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறை எண்ணங்கள் வருது, மேலும் மன அழுத்தம், மன குழப்பத்துல நாங்க இருக்கோம், இதிலிருந்து வெளியே வருவதற்கான ஏதாவது ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்கா, வழிமுறைகள் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. அப்படிப்பட்டவர்கள் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க பயன்படுத்தி பாருங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் நடப்பதனால மனதில் உற்சாகமும் சந்தோஷமும் பிறக்கும். சோ மன அழுத்தத்திலிருந்து நீங்க சுலபமாக விடுபடலாம். சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் அதிசயங்களும் அற்புதங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். சரிங்க, நம்ம பார்க்க போகும் அந்த ஸ்விட்ச் வேர்ட் என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம சேனல்ல சமீப காலமாக தமிழ் மற்றும் இங்கிலீஷ்ல நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கான காரணம், யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும், அதிக நேரமும் ஆகாது, அதே நேரத்தில் இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு ரிசல்ட்டையும் கொடுக்குதுங்க. இதுவரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்க எல்லா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் மற்றும் ஏஞ்சல் நம்பர் மெத்தட்ஸ் கீழே பார்த்தோம்னா அந்த அளவிற்கு பாசிட்டிவான சக்சஸ்ஃபுல் கமெண்ட்ஸை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதனால தாங்க நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் மற்றும் ஏஞ்சல் நம்பர் மெத்தட்ஸை நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எல்லாமே லா ஆஃப் அட்ராக்ஷன் உடைய ஒரு பார்ட் தாங்க. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் தினமுமே புதிய சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் வருவதனால இன்னொரு முறை நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தாங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல சமஸ்கிருதம்லலாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில சக்தி வாய்ந்த வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. அந்தந்த மொழிகளில் இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸை அதே மொழியில் நம்ம பயன்படுத்தும் பொழுதுதான் அந்த வார்த்தைக்குண்டான முழு அதிர்வலைகளும் நமக்கு கிடைக்கும். உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் பெறுவதற்கு தனித்தனியாக ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு நல்ல செய்தியாவது நமக்கு கட்டாயமாக வரும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திர வார்த்தையை பொறுத்த வரைக்கும் சொல்வதை காட்டிலும் எழுதும் போதுதாங்க முழுமையான பலன்கள் விரைவாக நமக்கு கிடைக்கும். இது ஒரு ஸ்கிரிப்டிங் மெத்தட். அதனால எழுதுவதற்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு நோட் புக்கை நீங்க வாங்கிக்கோங்க. வீட்டிலேயே நீங்க பயன்படுத்தாத நோட் புக் அல்லது டைரி வச்சிருக்கீங்கன்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரூல்டு அன்ரூல்டுன்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணலாம். புதியதாக கடையில நோட் புக் வாங்க போறவங்க மட்டும் நீங்க கோடு போடாத அன்ரூல்டு நோட் புக்காக பார்த்து வாங்குங்க. அதுல ஒரு ஃப்ரெஷ்னஸ் மற்றும் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். ஆல்ரெடி லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்க்காக ஏதாவது நோட்புக் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா அதையே கூட இந்த மெத்தடுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த டெக்னிக்கையும் நீங்க சேர்த்துக்கலாம். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த டெக்னிக்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச உடனேயே வாய்ப்பு இருக்கிறவங்க இமீடியட்டா இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தினமும் குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. சிம்பிளா சொல்லணும்னா எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ இந்த மெத்தடுக்கு இல்லைங்க. அடுத்ததாக டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்க. நாம் அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய ஆழ்மனம்
ஒரு நல்ல விழிப்பு நிலையில இருக்கும். சோ இந்த நேரத்துல எந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணாலுமே சுலபமாக நம்முடைய ஆழ்மனதில் பதியும். முடிந்தவரை ஒரு தனிமையான இடத்துல உட்கார்ந்து நீங்க எழுதுங்க, அல்லது கொஞ்ச நேரத்திற்கு உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம நீங்க பார்த்துக்கோங்க. உற்சாகமான சந்தோஷமான மனநிலையில கவனத்துடன் இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தையை எழுதணும். மெத்தட் யூஸ் பண்ற நேரத்துல யாராவது உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த கவனத்தை முழுவதுமாக செலுத்த முடியாதுங்க. கவனம் போகும் இடத்துல தாங்க சக்தி பாயும். வேர் அட்டென்ஷன் கோஸ் எனர்ஜி ஃப்ளோஸ்ன்றது ப்ராவர்ப். சோ எந்த ஒரு இடையூறும் இல்லாம ஒரு 2 நிமிஷம் உங்களுக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. தினமுமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு 2 முதல் 3 நிமிடங்கள் மட்டும் தாங்க ஆகும். அடுத்ததாக எழுதுவதற்கு கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்னை நீங்க யூஸ் பண்ணுங்க. ரெட் அண்ட் பிளாக் கலர் நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. சோ கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். குறைந்தபட்சமாக 48 நாட்களுக்கு 48 டேஸ்க்கு இந்த மெத்தடை கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நடுவுல ஒரு நாள் கூட நீங்க பிரேக் எடுத்துறாதீங்க. தவிர்க்கவே முடியாத காரணத்தினால நடுவுல ஒரு நாள் அல்லது 2 நாள் பிரேக் வந்துருச்சுன்னா நீங்க கவலைப்பட வேண்டாம். டோட்டலா 48 டேஸ்க்கு நீங்க கவர் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இன் கேஸ் லாங் பிரேக் ஏதாவது எடுத்துட்டீங்கன்னா திரும்பவும் இந்த மெத்தடை ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ண அடுத்த சில நாட்களிலேயே நிறைய அதிசயங்களும் அற்புதங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். 48 நாட்களுக்குள்ளாக நிறைய நல்ல மாற்றங்களை நீங்க சந்திப்பீங்க. அதற்கு பிறகு இந்த மெத்தடை நீங்களே கண்டினியூ பண்ணிடுவீங்க. 48 நாளைக்கு பிறகும் இந்த மெத்தடை டெய்லியுமே நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஆனால் அதற்கு பிறகு நடுவுல எப்ப வேணாலும் நீங்க பிரேக் எடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்க சடனா ஊருக்கு போறீங்க அல்லது ஏதோ ட்ரிப்புக்கு போறீங்க, நோட் புக்கை மறந்துட்டாலும் கூட டெம்பரவரியா நீங்க பேப்பர்ல எழுதுங்க. அதற்கு பிறகு அந்த பேப்பரை இந்த நோட் புக்குள்ள நீங்க வச்சிருங்க. எந்த காரணத்திற்காகவும் நம்ம பிரேக் எடுக்க கூடாதுன்றதுக்காகத்தான் இவ்வளவு தூரம் பார்க்கிறோம். வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். தினமும் எழுதி முடிச்சிட்டு அந்த நோட் புக்கை சேஃப்டியான ஒரு இடத்துல வச்சிருங்க, அல்லது உங்க பேக்ல கூட நீங்க வச்சுக்கோங்க. சரி வாங்க, நாம் எழுத வேண்டிய அந்த மந்திர வார்த்தை என்னன்றத பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. டிக்ளேர் குட் நியூஸ், சர்ப்ரைஸ் எவர் ஆன். டிக்ளேர் குட் நியூஸ், சர்ப்ரைஸ் எவர் ஆன். டிக்ளேர் குட் நியூஸ், சர்ப்ரைஸ் எவர் ஆன். அவ்வளவுதாங்க. மிகவும் ஆற்றல் மிக்க மந்திர வார்த்தை இது. ஒரு நாளைக்கு 11 முறை 11 டைம்ஸ்னு 48 டேஸ்க்கு நம்ம எழுதணும். எண்ணிக்கை கவுண்டிங் ரொம்பவுமே முக்கியம். நீங்க அதிகமாகவும் எழுத வேண்டாம், குறைவாகவும் எழுதக்கூடாதுங்க. 11 முறை எண்ணிக்கை கரெக்டா இருக்கணும். சோ நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே எழுதுங்க. 1 2 3 போட்டுட்டே நீங்க எழுதலாம். தினமும் ஃப்ரெஷ்ஷான பேஜ்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு கிடையாதுங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இடம் இருக்கிற வரைக்கும் ஒரே பேஜ்ல நீங்க எழுதிக்கிட்டே வாங்க. நிறைய பேஜ் நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு 11 முறை நம்ம எழுதணும். அதுதாங்க கான்செப்ட். சோ இப்போ நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்போ நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும். மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.